திமுக இயல்பாக நல்ல சாதனைகள் எல்லாம் செய்து ஆட்சி அழகாக தான் நடத்திட்டு இருக்காரு ஸ்டாலின். ஆன்டி இம்பன்சி ஒன்று வந்தாச்சு. அதை அறுவடை செய்ய வேண்டிய பொறுப்பு எடப்பாடி கையால் ஆகாதவன், கடைத்தேற தெரியாதவன். அந்த இடத்தை தம்பி விஜய் ஃபில்லப் பண்ணிட்டான். இமாலய வெற்றினா எந்த அளவுக்கு ஒரு தொகுதியை வாரியாவோ மக்கள், நீங்கள் ஒரு நேரடியாக மக்களை சந்தித்து பேசியிருப்பீங்க, உரையாடல. இல்லை, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக வந்துடுவார். அதுதான் இமாலய வெற்றி. இது திமுகவுக்கு தெரியுமா? நல்லாவே இப்படியெல்லாம் போகிறாங்களே, நம்ம ஏதாச்சும் டாக்டிஸ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், இந்த இதை வேறு மாதிரி காய் நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குமா? திமுக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அணை உடஞ்சாச்சு, வெள்ளம் வந்தாச்சு. இந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. இந்த அணை உடைகிறதுக்கான ஒரு விஜய் இது திமுக சைடில் இந்த எங்கே கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் இந்த பக்கம் இத்தனை பேர் வெளியே போகிறது ஒன்று, ஒரு பக்கம் வந்து அதிமுக முன்னாள் சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் வெளியே வர்றாங்க. திமுக எங்கே கோட்டை விட்டதுன்னு நினைக்கிறீங்க? திமுக கோட்டை விட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக இயல்பாக நல்ல சாதனைகள் எல்லாம் செய்து ஆட்சி அழகாக தான் நடத்திட்டு இருக்காரு ஸ்டாலின். ஆன்டி இம்பன்சி ஒன்று வந்தாச்சு. அதை அறுவடை செய்ய வேண்டிய பொறுப்பு எடப்பாடி கையால் ஆகாதவன், கடைத்தேற தெரியாதவன். அந்த இடத்தை தம்பி விஜய் ஃபில்லப் பண்ணிட்டான்.